உடனே சத்யராஜு தன் சுய நினைவை இழந்து ஆழ்ந்த சமாதி நிலைக்கு சென்று விட்டார். அந்நிலை அமைதி மற்றும் நிசப்தம் கலந்ததாய் இருந்தது. அவர் பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு கரிய சிவலிங்கம், அதை சுற்றி நிறைந்திருந்த கண்கூசும் வெளிச்சம், கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் ஓம்கார நாதம். அவர் மனம் முழுவதும் கண்முன் தோன்றிய அக்காட்சியிலும் ஓம்கார நாதத்திலும் மூழ்கி இருந்தது. 14 வயதான இவ்விளம் யோகி அன்று முதல் 8 ஆண்டு காலங்கள் வரை தினமும் குறைந்தது 23 மணி நேரம் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகள் வரை தினமும் குறைந்தது 12 மணி நேரம் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தார். பஞ்சராம ஸ்தலங்களுள் ஒன்றான பீமேஸ்வர லிங்கத்திற்கு பிரசித்தி பெற்றது திரக்ஷாராமம். இது தென்னிந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் பெருமளவில் தானிய மகசூல் நடக்கும் கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது. இக்கதை திரக்ஷாராமத்தில் அமைந்துள்ள ஆதிவரப்பு பேட்டா என்ற சிறு கிராமத்தில் பிறந்த ஒரு யோகியின் கதை. இந்த யோகியின் இயற்பெயர் சத்யராஜு. இவர் ஆதிவரப்பு பேட்டையில் கைத்தறி நெசவுத் தொழிலை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்த அல்லக்க பீமண்ணா மற்றும் பர்வதம்மாள் என்ற ஏழை தம்பதியினருக்கு 1935 ஆண்டு ஜனவரி 24 நாள் 6வது மகனாக அவதரித்தார். அப்பாலகனின் 2ஆம் வயதிலேயே அவனுடைய தந்தை சொர்க்கபதம் அடைந்து விட்டார். மிகவும் தைரியசாலியாக இருந்த அப்பாலகனை தாய் பர்வதம்மாவும் மற்றும் தாத்தா கோலி சத்தியமும் ஏழ்மையுடன் போராடி வளர்த்து வந்தனர். ஆதிவரப்பு பேட்டையின் எல்லையில் அவ்வூரின் நெல் வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கென்று கால்வாய் ஒன்று இருந்தது. அக்கால்வாய்க்கு நீர்வரத்து கோதாவரி நதியில் இருந்து வரும். சத்யராஜு தனது 14ஆம் வயதில் ஒரு மதிய வேளையில் சுட்டெரிக்கும் வெயிலில் நண்பர்களுடன் அந்த கால்வாயின் குளிர்ந்த நீரில் நீந்துவதற்காக சென்றான். அக்கால்வாயின் அருகில் நீண்டு வளர்ந்த மிகவும் உயரமான பனை மரங்கள் இருந்தன. அதன் கீழே விழுந்து கிடந்த 4 பழங்களை அவருடைய நண்பர்கள் எடுத்து வந்து தங்களுக்குள் சமமாக பகிர்ந்து கொண்டனர். அந்த பழங்கள் நன்கு பழுத்து சாறு நிறைந்து ருசி மிகுந்தவைகளாக இருந்தன. சத்யராஜு அக்கால்வாயின் முகப்பில் அமர்ந்து கொண்டு தனது பழத்தை சாற்றிற்காக பிழிந்து கொண்டிருந்த போது திடீரென அவரின் உடல் ஒரு விதமான அதிர்வுக்குள்ளாகியது. மேலும் ஓம்கார நாதத்துடன் கூடிய பிரகாச ஒளி ஒன்று அப்பழத்தினின்று வெளிப்பட்டு சத்யராஜுவை பேரானந்தத்தில் மூழ்கச் செய்தது. அவருடைய மனம் எவ்வித சலனமும் இன்றி சாந்தி நிலையை அடைந்தது. அதன்பின் சத்யராஜுவின் கையில் இருந்த பழம் மாயமாக மறைந்து அவ்விடத்தில் ஒரு கரிய நிற சிவலிங்கம் தோன்றியது. மேலும் அச்சிவலிங்கத்தை பிளந்து கொண்டு நல்ல உயரமும் திடகாத்திரமான உடலும் கொண்டதொரு சிவனடியார் தோன்றி அப்பாலகனை பத்மாசனத்தில் அமரச் செய்து கண்களை மூடி புருவ மத்தியில் தொட்டு பின் மெதுவாக தலையில் தட்டி ஆசீர்வதித்து மறைந்து விட்டார். உடனே சத்யராஜு தன் சுய நினைவை இழந்து ஆழ்ந்த சமாதி நிலைக்கு சென்று விட்டார். அந்நிலை அமைதி மற்றும் நிசப்தம் கலந்ததாய் இருந்தது. சத்யராஜுவிற்கோ எவ்வித வெளியுலக உணர்வும் இல்லை. அவர் பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு கரிய சிவலிங்கம், அதை சுற்றி நிறைந்திருந்த கண்கூசும் வெளிச்சம், கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் ஓம்கார நாதம். அவர் மனம் முழுவதும் கண்முன் தோன்றிய அக்காட்சியிலும் ஓம்கார நாதத்திலும் மூழ்கி இருந்தது. இந்நிகழ்வு நடந்த நாள் 1949 ஆண்டு ஆகஸ்ட் 7 நாள் ஆகும். 14 வயதான இவ்விளம் யோகி அன்று முதல் 8 ஆண்டு காலங்கள் வரை தினமும் குறைந்தது 23 மணி நேரம் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகள் வரை தினமும் குறைந்தது 12 மணி நேரம் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தார். இத்தவம் மேற்கொண்ட காலங்களில் அந்த இளம் யோகி மாதக்கணக்கில் நிர்விகல்ப சமாதி நிலையில் இருந்தார். பல 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட புராதன நாடி ஓலைச்சுவடியில் சிவபாலயோகியின் வாழ்க்கை வரலாறு பற்றி பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜீவாத்மா சாதாரணமான ஜீவாத்மா அல்ல. சாக்ஷாத் சிவபெருமானே இந்த ஜீவாத்மாவை உருவாக்கினார். இந்த ஜீவாத்மா
சிவபெருமானின் சக்தியை பெற்றது. இவ்வாத்மா கடவுளின் மறு அவதாரமாகும். இந்த யோகி 16 வயதை அடையும் பொழுது இவருடைய யோக சக்தியின் மகிமை அனைவரும் உணர்வர். இவ்வாத்மா மிகவும் கடுமையான தவத்தை மேற்கொள்ளும். இவர் அரிய வைரமாய் மின்னுவார். இச்சிறு பாலகன் பேரானந்த நிலையில் ஆழ்ந்து கிழக்கு திசை நோக்கி 4 ஆண்டுகளும், வடதிசை நோக்கி 2 ஆண்டுகளும், மேற்கு திசை நோக்கி 9 மாதங்களும், தென் திசை நோக்கி ஓராண்டு காலமும் தவம் புரிந்தார். மீதமுள்ள தவத்தை வடதிசை நோக்கி மேற்கொண்டார். இந்த சிவபெருமானின் அவதாரம் தவத்தின் மூலம் சிவபெருமானின் மறு உருவமாக உணரப்பட்டார். 1961 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் நாள் சத்யராஜு தனது 12 ஆண்டு கால தவத்தை பூர்த்தி செய்து ஸ்ரீ 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 சிவபாலயோகி மகாராஜாவாக எழுந்தருளினார். சத்யராஜுவின் குருவான சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சத்யராஜுவின் சரீரத்தில் ஐக்கியமாயினர். அவர் சமாதி நிலையில் தியானம் செய்து அதன் மூலம் இறைவனை உணர்ந்து முழு மெய்மை தன்மையுடைய யோகியாக மாறினார். சுவாமிஜி அவர்கள் தனது 8 ஆண்டு திசை தவத்தை முடித்த உடனேயே, அதாவது 12 ஆண்டுகள் தவத்தை பூர்த்தி செய்து சாட்சாத்காரம் அடைவதற்கு முன்பாகவே தனது குருவின் கட்டளையின்படி பக்தர்களுக்கு தியானம் வழங்குதல், வழிகாட்டுதல், உடலையும் மனதையும் நன்னிலைப்படுத்துதல், விபூதி அருள் பிரசாதம் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்குதல் போன்றவற்றின் மூலம் தனது ஆன்மீக தொண்டை செய்து வந்தார். சுவாமிஜி ஒருபோதும் தனது சேவைகளுக்கென எந்த ஒரு கட்டணமும் வசூலித்ததில்லை. தனக்கென எந்தவித பொருட்செல்வத்தையும் ஒருபோதும் சேர்த்து கொண்டதில்லை. அவர் மேற்கொண்ட பணியின் செயல்பாடுகள் அனைத்தும் அவருடைய பக்தர்களின் உதவிகளின் மூலம் மட்டுமே நடைபெற்று வருகின்றன. ஒரு யோகியை பார்த்த மாத்திரத்தில் கிடைக்கப்பெறும் அருளே தரிசனம். சுவாமிஜி அவர்களை தரிசித்த கணத்தில் அனைவரிடமும் ஆன்மீக ஞானம் ஏற்படுகிறது. அவருடைய தரிசனம் மூலம் பக்தர்களின் மனதில் நல்லதோர் மாற்றம் ஏற்பட்டு அவர்களுக்கு அமைதி கிடைக்கப் பெறுகிறது. தியான தீட்சையின் வாயிலாக சுவாமிஜி அவர்கள் விழுப்புறச் செய்யும் ஞானமானது சிந்தனை ஒருநிலைப்பாடு மற்றும் மனக்கட்டுப்பாட்டினை ஏற்படுத்த உதவுகிறது. பழங்காலங்களில் யோகிகள் பொதுவாக தியான தீட்சையினை தம்முடைய சில குறிப்பிட்ட சீடர்களுக்கு மட்டும் வழங்கி வந்தனர். ஆனால் சிவபாலயோகி அவர்கள் மனமுவந்து அனைவருக்கும் தியான தீட்சையை தயாள குணத்துடன் வழங்கி வருகிறார். சுவாமிஜி வழங்கும் தியான தீட்சை ஒருவரை அவர் செல்ல விரும்பும் ஆன்மீக பாதையில் ஆழ்த்துகிறது. சிவபாலயோகியால் அவர் தன் தவசக்தியின் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுக்கு தியான தீட்சை வழங்க இயலுகிறது. பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளை, குறைகளை சுவாமிஜியிடம் கூறி அவற்றை தீர்க்குமாறு கேட்கும் பொழுது அவர் பொதுவாக அவர்களுக்கு விபூதியை அவரவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கென ஆசீர்வதித்து வழங்குவார். ஆசீர்வதிக்கப்பட்ட விபூதியின் மூலம் மனம் கட்டுப்படும், நோய்கள் தீரும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஸ்ரீ சுவாமிஜியின் பொது நிகழ்ச்சிகளில் தியான தீட்சை மற்றும் பஜனைகள் உள்ளடங்கி இருக்கும். பஜனை என்பது கடவுள்களின் வெவ்வேறு விதமான பெயர்களையும் வடிவங்களையும் பாடல்களின் மூலமாக பாடி துதித்து செய்யப்படும் பிரார்த்தனையே ஆகும். பஜனையின் போது சுவாமிஜி அவர்கள் பாவ சமாதி எனப்படும் ஆன்மீக அனுபவத்தை வழங்குவார். பாவம் என்பது அமைதியும் ஆனந்தமும் இரண்டர கலந்ததோர் உணர்வாகும். சிலர் தங்களின் சரீர உணர்வையே மறக்கும் அளவிற்கு வலுவான பாவ நிலையை அடைவர். அவர்கள் தெய்வீக சிந்தனையில் முற்றிலும் மூழ்கியவர்களாக காணப்படுவர். பாவம் என்பது பார்ப்பவர்களுக்கு மிகவும் வித்தியாசமானதாக தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு பேரானந்த அனுபவமாகும். சுவாமிஜி பொதுவாக இந்த அனுபவத்தை பக்தர்களுக்கு வழங்குவார். சுவாமிஜி ஒரே நேரத்தில்
பலருக்கு இந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குவதுண்டு. அர்த்தநாரீஸ்வர சிவயோகி சரணம், அர்த்தநாரீஸ்வர சிவயோகி சரணம், சிவயோகி சரணம், பலயோகி சரணம், அர்த்தநாரீஸ்வர சிவயோகி சரணம், சரணம் சரணம் ஸ்ரீ சிவயோகி சரணம், சரணம் சரணம் ஸ்ரீ சிவயோகி சரணம், அவதார புருஷ சிவயோகி சரணம், அவதார புருஷ சிவயோகி சரணம், அவதார புருஷ சிவயோகி சரணம், அவதார புருஷ சிவயோகி சரணம். தானங்களுள் எல்லாம் சிறந்தது அன்னதானம். மற்ற தானங்களை ஏற்கும் போது மனிதன் முழு திருப்தியினை அடைய மாட்டான். ஆனால் வயிறு நிறைய உணவு வழங்கும் போது மட்டுமே அவன் முழு திருப்தி அடைவான். சுவாமிஜி தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட உணவை பிரசாதமாக மக்களுக்கு வழங்கி வந்தார். சுவாமிஜியின் கட்டளையின்படி அவருடைய பக்தர்கள் அனைத்து ஆசிரமங்களிலும் சுவாமிஜியின் முன்னிலையில் ஏழை பணக்காரர் என்ற எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைவருக்கும் இன்றளவும் அன்னதானம் செய்து வருகின்றனர். 1963 முதல் 1994 வரை 3 தசாப்தங்களுக்கும் மேலாக சிவபாலயோகி அவர்கள் ஆன்மீக பணி தொடர்பாக இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா முழுவதும் வெகுவாக பயணங்களை மேற்கொண்டார். ஆயிரத்தி 1987 முதல் 1991 வரை அவர் இங்கிலாந்து, இத்தாலி மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். அவர் ஆன்மீக பணிக்கென பல்வேறு ஆசிரமங்களையும் மடங்களையும் பல்வேறு நாடுகளில் தோற்றுவித்தார். ஆன்மீக தொண்டிற்காக இந்தியாவில் 1, ஐக்கிய நாட்டில் அதாவது யுனைடெட் கிங்டமில் 1, அமெரிக்காவில் 2 என மொத்தம் 4 தொண்டு நிறுவனங்களை நிறுவினார். பல்வேறு இடங்களில் பொது நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தியான தீட்சை வழங்கினார். அவர் மக்களுக்கு வார்த்தைகளால் செய்த ஒரே ஒரு போதனை உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள தியானம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே ஆகும். சுவாமிஜி அவர்கள் தியானத்திற்கு முதன்மை முக்கியத்துவம் தருபவராக இருப்பினும் பஜனை, பக்தி பாடல்களை பாடுதல், வழிபாடுகள் மற்றும் யாகங்கள் நடத்துதல் போன்ற ஆன்மீக செயல்பாடுகளையும் ஊக்குவித்தார். சுவாமிஜி அவர்கள் தனது மடங்களிலும் கோயில்களிலும் பல்வேறு கடவுள் திருமேனிகளை பிரதிஷ்டை செய்தார். அவர் எளிய நடையில் ஆன்மீக அறிவியலை போதனை செய்து சனாதன தர்மத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தார். சனாதன தர்மம் என்பது பழம்பெரும் முனிவர்களின் ஆன்மீக பாரம்பரியம் என்றும் உலகத்தில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களுக்குமான பொதுவான அஸ்திவாரம் என்றும் சுவாமிஜி அவர்கள் அடிக்கடி கூறுவார்.
நாடி கிரந்தத்தில் குறிப்பிட்டிருந்தவாறே சிவபால யோகி தன் தவத்தின் மூலம் அடைந்த சக்தியினை மானுடர்களின் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். யோகிகள் எவ்விதமான அந்தஸ்தோ மத சம்பந்தமான பாகுபாடுகளோ பாராமல் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வர். சுவாமிஜி அவர்கள் உபதேசங்கள் செய்ய மாட்டார். அனைவருக்கும் உதாரணமாக விளங்கும் வகையில் எவ்வித நிபந்தனைகளும் விதிக்காமல் தனது தெய்வீக ஆசீர்வாதங்களை வழங்குவார். மக்களை தியான மார்க்கத்தில் இட்டுச் செல்வதே அவரின் தலையாய நோக்கம். அனைவரும் தியானம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஒரே தர்ம போதனை. தியானத்தின் பொழுது ஏற்படும் மௌன நிலையில் சுவாமிஜி அனுபவங்களையும் உபதேசங்களையும் வழங்குவார். 1994 ஆண்டு சிவபாலயோகி மகாராஜ் அவர்கள் தனது பூத உடலை துறந்து மகாசமாதி அடைந்தார். சுவாமிஜி தான் மகாசமாதி அடைவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பதாகவே தனது பக்தர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை வழங்கி வந்தார். இதன் மூலம் அவர் தன்னை முற்றுமுழுதாக உணர்ந்த யோகிகள் ஒருபோதும் தமது ஸ்தூல உடல்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்ற உண்மையை எடுத்துரைத்து வந்தார். எனவே தமது மகாசமாதியின் பின்பும் தமது பக்தர்களுக்கு மிகவும் எளிதாக எல்லா நேரங்களிலும் அவரது எண்ணற்ற சூட்சும சரீரங்கள் மூலம் முன்பை விடவும் அதிகமாக தனது பக்தர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்ற உறுதிமொழியை வலியுறுத்தி கூறி வந்திருக்கிறார். சுவாமிஜியின் பல அடியார்கள் தமது நேரடி அனுபவம் மூலம் சுவாமிஜி இப்பொழுதும் தம்மோடு இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது சுவாமிஜி தனது மகா சமாதிக்கு முன்பு இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு சுவாமிஜியின் பிரசன்னத்தை உணர்ந்தார்களோ அதுபோலவே இப்பொழுதும் சுவாமிஜி தம்மோடு இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். சுவாமிஜியின் புதிய அல்லது நெடுநாளைய பக்தர்கள் என்ற வேறுபாடின்றி அவர்கள் அனைவரும் சுவாமிஜியின் சூட்சும உருவத்தை மனக்காட்சியின் மூலமாகவோ கனவிலோ அல்லது பாவ சமாதியிலோ கண்டு உணர்வதாக குறிப்பிடுகின்றனர். இது பற்றி அவர்கள் மேலும் விளக்குகையில், இப்பொழுதும் தியானத்தின் பொழுது அவர்கள் சுவாமிஜியோடு நேரடியாக பேசி அவரது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்று வருவதாகவும் கூறுகிறார்கள். இவ்வாறு சுவாமிஜியின் மகாசமாதியின் பின் அவரது மகத்துவத்தையும் ஆன்மீக சக்தியையும் உணர்ந்த அடியார்கள் அவர்பால் ஈர்க்கப்பட்டு சுவாமிஜியின் அறக்கட்டளைகளை தாம் வசிக்கும் ஊர்களிலும் நாடுகளிலும் உருவாக்கி வருகின்றனர். இவ்வாறான அறக்கட்டளைகள் இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி, இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கு சுவாமிஜியின் ஆசிரமங்களையும் ஆன்மீக நிலையங்களையும் ஏற்படுத்தி சுவாமிஜியின் தியான நெறி பயிற்சிகள், பஜனை வழிபாடுகள், அன்னதானம் போன்ற பணிகளையும் சுவாமிஜியின் வழிகாட்டுதலுடன் முன்னெடுத்து வருகின்றனர். இது போன்ற நிகழ்வுகளின் போது பக்தர்கள் தமக்கு ஏற்படும் அனுபவங்களை சஞ்சிகைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக பகிர்ந்தும் வருகின்றனர். சுவாமிஜி தொடர்ந்து தனது அடியார்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து அவற்றை நிறைவேற்றியும் அவர்களது தியானத்தின் போதும் மற்றும் சில அடியார்கள் ஊடாக பாவசமாதியில் பிரசன்னமாகி விடையளித்தும் வருகிறார். இவையாவும் சுவாமிஜியின் மகாசமாதி அடைவதற்கு முன்னர் நிகழ்ந்ததைப் போல் எவ்வித வேறுபாடுமின்றி தற்போதும் நிகழ்ந்து வருகின்றன. சுவாமிஜி ஸ்தூல உடலோடு இருந்தபோது பக்தர்களுக்கு விபூதியை ஆசீர்வதித்து வழங்கியது போல் இப்பொழுதும் பக்தர்களுக்கான விபூதியை சுவாமிஜியின் பாவ சமாதியில் இருக்கும் பக்தர்கள் மூலமாக ஆசீர்வதித்து அருள்கிறார். இதுபோன்று பிரசாதங்களையும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளித்து வருகிறார். இப்போதும் இதுபோன்ற வழிபாடுகளில் பங்கு பெற விரும்புபவர்கள் சுவாமிஜியின் எந்த ஒரு ஆசிரமத்திற்கும் சென்று ஆசீர்வதிக்கப்பட்ட விபூதியையும், தியானம் புரிய விரும்புகிறவர்கள் தியான தீட்சையையும் எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இத்தகைய பஜனை வழிபாடுகளை ஏதாவது விசேஷ நாட்களில் பக்தர்களது இல்லங்களிலோ அல்லது பொதுவான மண்டபம் ஒன்றிலோ இடம்பெற வேண்டும் என்று விரும்பினால் சுவாமிஜியின் பக்தர்கள் அங்கு வந்து இதனை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான சகல உதவிகளையும் செய்வதற்கு தயாராகவே உள்ளனர். மேலும் இந்த சேவைக்கு எத்தகைய கட்டணமும் வசூலிக்க மாட்டார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சுவாமிஜியை போன்ற யோகிகள் மகாசமாதி அடைந்த பின்பும் தமது எண்ணிலடங்கா சூட்சும சரீரங்கள் ஊடாக தமது பக்தர்களை காத்து அருள் புரிவதனால் அவர்கள் வேறு எவரையும் தமக்கு பின்
தமது இடத்திற்கு நியமிப்பதில்லை என்பதை அடியார்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பழங்கால நாடி ஓலைச் சுவடுகளில் சுவாமிஜி அவர்கள் இப்பிரபஞ்சத்திற்கே குரு. அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவருடைய சூட்சும சரீரம் இந்த யுகம் முடியும் வரை இங்கேயே நிலைத்து இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது.